தரிசனம் தொடங்குகிறது. யோவான் எழுதுகிறார், புதிய வானமும் புதிய பூமியும் நான் கண்டேன். அழுகையும் பயமும் ஊழலும் நிறைந்த பழைய உலகம் மறைந்து போய்விட்டது. குழப்பத்தை குறிக்கும் கடல் கூட இனி இல்லை. எல்லாமே தேவனின் கைகளால் புதியதாய் உருவாக்கப்பட்டிருந்தது. சரி செய்தது இல்லை, திருத்தியதும் இல்லை. முழுவதும் புதியதாக பிறந்தது. பரிசுத்த நகரம் இறங்குகிறது. யோவான் ஆகாயத்தில் இருந்து இறங்கும் ஒரு பிரகாசமான நகரை காண்கிறார். ஒரு மணப்பெண் திருமணத்துக்கு அலங்கரிக்கப்படுவது போல அழகோ மகிமையோ விளக்கமோ மனிதன் கற்பனை கூட செய்ய முடியாதது. அது புதிய எருசலேம். மனிதர்களின் கைகளால் கட்டப்பட்ட நகரம் அல்ல, தேவன் தாமே ஆயத்தப்படுத்திய நகரம். இது மனித குலத்துக்காக ஆரம்பத்திலிருந்தே தேவன் வைத்திருந்த உண்மையான வீடு. தேவன் மக்களோடு குடிகொள்கிறார். சிங்காசனத்தில் இருந்து ஒரு வல்லமையான சத்தம் கேட்கிறது. இதோ தேவன் இனிமேல் மனிதருடன் வாசம் செய்வார். வேறுபாடு இல்லை, தூரம் இல்லை, திருக்கோவில் தடைகள் கூட இல்லை. அதோடு மிக ஆறுதல் தரும் வாக்குத்தத்தம். கண்ணீர்களை தேவன் தாமே துடைப்பார். மரணம் இனி இருக்காது. வேதனை இல்லை, துயரம் இல்லை. முன்னால் இருந்தவைகள் அனைத்தும் மறைந்து போய்விட்டன. நித்திய நகரத்தின் உள் அழகு. யோவான் பார்த்ததை சொல்ல வார்த்தைகள் போதவில்லை. யாஸ்பர் போல ஒளி வீசும் மதில்கள், கண்ணாடி போன்ற வெளிச்சம், செம்மையான பொற்கூடைகள், 12 ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட அடித்தளங்கள், மாபெரும் முத்துக்களின் செய்யப்பட்ட 12 வாயில்கள். இரவு இல்லை, இருட்டு இல்லை, நிழலும் இல்லை. ஏனென்றால் ஆட்டுக்குட்டியான இயேசுவே ஒளி. ஜாதிகள் அவருடைய மகிமையில் நடக்கின்றன. எந்த தீமையும் இந்த நகருக்குள் நுழைய முடியாது. இது பரலோகத்தின் தலைநகரம். இது தேவனின் ராஜ்யத்தின் மையம். ஜீவ நதியும் ஜீவ